Welcome to Word for the World Mission Center Church, Erode, South India. We bring God's Word to transform people's lives and make them true disciples of Jesus Christ. We are delighted to have you with us. May the Lord bless you abundantly. If you're from Erode, we welcome you to join us in our Sunday worship. Word for the World Mission Center சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ள உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம இந்த கொரிந்து சபை குறித்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கு 1 கொரிந்தியருடைய கடைசி பகுதி தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் அன்புல முடிச்சோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பு, ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் பத்தி பேசிட்டு கடைசியில் அவர் சொன்ன காரியம் அன்புல கிரியை செய்ய வேண்டும். வரங்களினால இருக்கிற ஊழியத்தை காட்டிலும் அன்புல செய்கிற ஊழியம் தான் அதிகமாய் வல்லமையுடைய ஊழியம். அல்லேலூயா. ஆவியின் கனிகள் இல்லைன்னு சொன்னா ஆவியின் வரங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை. நிறைய பேருக்கு ஆவியின் வரங்கள் இருக்கு. they have the gifts of the Holy Spirit but they don't have fruits of the Holy Spirit. ஆவியினுடைய கனிகள்ல முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பு தான். அப்போ ஒரு கம்பேஷனேட் ஹார்ட், முதலாவது ஒரு மனுஷனை பார்க்கும்போது அந்த உள்ளம் உடைக்கப்பட்டால் மாத்திரமே நம்மளால ஊழியம் செய்ய முடியும். நான் கல்லூரி வாழ்க்கையில் இருக்கும்போது வேலைக்கு போகலாமா இல்லை ஊழியம் செய்யலாமான்னு எனக்குள்ளே ஒரு போராட்டம். ஏன்னா ஊழியம் செய்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. வேலைக்கு போனால் ஒரு கம்பெனியில் போயிட்டு என்ன பண்ணலாம், காசு சம்பாதிக்கலாம், அப்புறம் நாளைக்கு பின்னாடி பார்த்துக்கலாம், அப்புறமேல ஊழியத்துக்கு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ட்ரிப்பு போனேன் வட இந்தியாவில், ஜார்க்கண்டுக்கு போனேன். ஜார்க்கண்டில் போகும்போது எங்கள் கல்லூரியோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு குரூசைடு. அந்த குரூசைடுக்கு போகும்போது அதை பார்த்தபோது என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் போகிறதுக்கு சால வசதி கிடையாது, ஒரு பஸ் வசதி கிடையாது, வாகனங்கள் கிடையாது. லாரி மேலேனா லாரி அந்த லோடு போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு மேலே. ஆனால் அவங்களுக்கு மேலே என்னன்னா டிரைவர் உட்காந்துருப்பாங்கல்ல, அதுக்கு மேலே ஒரு டாப் இருக்கு பாருங்க, அதுலலாம் உட்காந்துருக்குறாங்க மக்கள். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்படியாவது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், சுகம் வேணும், இந்த மீட்டிங்க்கு போனால் என் வாழ்க்கை மாறும்னு சொல்கிறாங்க, அதனால் எப்படியாவது அந்த மீட்டிங் வரேன்னு சொல்லிட்டு கையில் தண்ணி பாட்டில் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் போனால் மட்டும் போதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் அந்த மீட்டிங்க்கு வந்துட்டாங்க. மீட்டிங் முடிஞ்சிருச்சு. எத்தனை மணிக்கு? வெள்ளிக்கிழமை தான் எப்பயுமே மீட்டிங் ஆரம்பிக்கும், வெள்ளி சனி ஞாயிறு. வெள்ளிக்கிழமை மீட்டிங் ஆரம்பித்தாங்க, 9:30 மணி ஆச்சு. மீட்டிங் முடித்தாங்க, எல்லாருக்கும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியில் யாராவது ஒருத்தராவது திரும்பி போவாங்களான்னு பார்த்தா ஒருத்தருமே திரும்பி போகல. எப்படி போவாங்க? அவங்க தான் வசதிகளே எதுவுமே இல்லையே. பார்த்தா ஒரு பெரிய கூடாரம், ஒரு ஷெட்டு. அந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த இந்த துணி தான், நம்ம அந்த டார்புலின்னு சொல்லுவோம்ல, அந்த பிளாஸ்டிக் துணி தான். கார் மேலே போத்துறோம் பார்த்தீங்களா, அந்த துணி. அந்த துணியில் பெரிய கூடாரம் அடித்து எல்லாரும் அங்கேயே படுக்க வச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா எல்லாரும் படுத்து எந்திரிக்கிறாங்க, யாருக்கும் சாப்பாடு இல்லை. என்ன பண்ணுவாங்க? பாவம், எல்லாம் பசியிலையும் பட்னியில் இருக்கிறாங்க. இப்போ எங்கேயோ இருந்து ஒரு 10 குண்டானை கொண்டாந்து 4 கல்லை வச்சு அந்த குண்டானில் தண்ணியை காய்ச்சி உள்ளே ஏதோ ரவையோ எண்ணத்தையோ போட்டு எல்லாருக்கும் கலரி கிடைச்ச ஆள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் சாப்பாடு. யாரும் போக மாட்டேங்கிறாங்க. பார்க்கும்போது நான் நினச்சேன், இப்படியெல்லாம் மக்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்களா? எவ்வளோ பரிதாபமாக இருக்கிறது இவங்களை பார்க்கும்போது. எப்படியாவது அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டத்தோடு பாரத்தோடு
இத்தனை பேர் இருக்கும்போது நாம் எப்படி ஊழியம் செய்யாம இருக்க முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதனால அழைச்சிருக்கிறாரு. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவருக்காக நாம வாழ்வோம். ஏதோ ஒரு கம்பெனிக்காக வாழ்றதை காட்டிலும், ஏதோ ஒரு முதலாளிக்காக வாழ்றதை காட்டிலும், பணத்துக்காக வாழ்றதை காட்டிலும் ஆண்டவருக்காக வாழ்வதற்காகவே அந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 நாள் அந்த மீட்டிங்கில் அவங்க யாரும் போகவே இல்லை. 2 நாள் யாரும் குளிக்கவே இல்லை, தண்ணியே கிடையாது. எல்லாரும் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி கிடைச்சிச்சு, குளிக்கிறதுக்கு யாருக்கும் தண்ணி இல்லை. இருந்தாலும் அந்த ட்ரைபல் மக்கள் அங்கேயே கிடக்கிறாங்க. நிறைய பேர் அப்படியே பார்த்தீங்கன்னா நடக்க முடியாத ஆளுங்களை தோல் மேலே சுமந்து கொண்டாந்து இந்த மீட்டிங்கில் போட்டால் ஏதாவது சுகம் கிடைக்குமா, ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்து எழுப்புவாரா அப்படின்னு சொல்லி தலைகளை வச்சுக்கிட்டு தோலில் வச்சுக்கிட்டு சுமந்த வயசானவங்களை கொண்டாந்து போட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கான். வீல் சேரில் கூட்டிகிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கான். ஸ்ட்ரெச்சர் மாதிரி நம்மளாவது அந்த ஹாஸ்பிட்டலில் டீசெண்டாக இருக்குது, அங்கே அவனே 2 குச்சி எடுத்து அதை வந்து கட்டி ஒரு பாடையை உருவாக்கி பாடையில் கொண்டு வந்தவங்களாம் பார்த்தேன். பார்க்கும்போது தான் இந்த வேத புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார் பார்த்தீங்களா, லேபரர்ஸ் ஆர் வெரி ஃபியூ, திரளான அறுவடை இருக்குது ஆனால் வேலை ஆட்களோ ரொம்ப குறைவு அப்படிங்கிற அந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இன்றைக்கும் பாருங்க, நம்ம தேசத்தில், வெளி தேசங்களை பற்றி பேச வேண்டாம், நம்ம தேசத்தில் எத்தனையோ பேர் அவனுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இதே போலதான் அந்த கம்பேஷனேட் ஹார்ட் அவங்கள பார்க்கும்போது நாம வந்து மனதுருகி அப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். சும்மா ஆவியின் வரங்கள்லாம் வச்சுக்கிட்டு நான் ஊழியம் செய்வேன்னா செய்ய முடியாது. முதல்ல அந்த மக்களை பார்க்கும்போது, அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது, அவங்களுக்கு இருக்கிற நோயை பார்க்கும்போது உங்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்டால் மட்டுமே கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. இதுதான் அன்பு. இந்த அன்பு தான் அகாபே, செல்ஃப்லெஸ் லவ் என்று சொல்லி போன வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு கடைசியா ஒரு தலைப்பை குறித்து பேசுறார். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உயிர்த்தெழுதல். எத்தனையோ பேருக்கு வந்து இந்த உயிர்த்தெழுதலை பத்தி இன்றைக்கும் தெரியாமல் இருக்கிறாங்க. ரெசரக்ஷன், நாம் உயிர்த்தெழுவோமா, நமக்கு இந்த சரீரத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? எல்லாரும் ஒரு நாள் சாவதான் போறோம். அல்லேலூயா. யாருமே என்ன பண்ண போறதில்ல, நிரந்தரமா பூமியில இருக்க போறதில்ல. நானும் ஒரு நாள் மரிக்க போறேன், நீங்களும் ஒரு நாள் மரிக்க போறீங்க. இப்பெல்லாம் யார் எப்ப மரிப்பான்னு சொல்லவே முடியல. திடீர்னு ஒரு ஆள் நல்லா ஜிம்மில் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, பார்த்தா எக்ஸசைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு, வயசு 30 தான், உடனே அவருக்கு என்ன வருது, ஹார்ட் அட்டாக் வருது. ஒருத்தர் பேட்மிண்டன் விளையாண்டுக்கிறாரு, விளையாடும் போதே அப்படியே வருது, அப்படியே கீழே விழுகிறாரு. பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. அப்போ திஸ் இஸ் அ பெரிஷபிள் பாடி, இது வந்து ஒரு ஒளிந்து போகக்கூடிய ஒரு சரீரம். ஆனா இதற்கு பிறகு என்ன இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து பவுல் என்ன பண்றாரு, இந்த கடைசி அதிகாரங்கள் என்ன பண்றாரு, அவர் பேசுறார். முக்கியமா 15ஆம் அதிகாரத்துல பேசுறார். 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? இப்போ வந்து இந்த சர்ச்சில் வந்து டாக்டரின் பிரச்சனை இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தோம், டிவிஷன்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து சாப்பாட்டில் பிரச்சனை இருந்துச்சு, அடுத்து போடுற ட்ரெஸ்ஸில் பிரச்சனை இருந்துச்சு, எல்லாத்துலேயும் பிரச்சனை. இல்லாத பிரச்சனையே இல்லையாட்டிருக்கு சர்ச்சில். இப்போ எதில் பிரச்சனை இருக்கு? உபதேசத்தில் பிரச்சனை இருக்கு. உபதேசத்தில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அப்போஸ்தலர்கள் எல்லாருமே, சீஷர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. பார்த்த பிறகுதான் அவங்க என்ன பண்றாங்க, போய் எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க. இப்போ இந்த உயிர்த்தெழுதல் வந்து ஏற்கனவே எல்லாருக்கிட்டையும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பது எல்லாருக்கிட்டையும் அறிவிக்கப்பட்ட ஒன்று. ஆனா ஒரு சிலர் என்னன்னு சொல்றாங்க,
இயேசு கிறிஸ்து தாங்க உயிர் தெழுவார், நம்மளாம் என்ன பண்ண மாட்டோம், உயிர் தெழ மாட்டோம். உயிர் தெழுதெல்லாம் அப்படிலாம் அது ஒன்றும் நடக்கிறது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படிலாம் அப்படின்னு ஒன்று இருக்குதா? அதுக்குண்டான அந்த முக்கியத்துவத்தை என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் விட்டுட்டு அதை பற்றி பேசாமல் இருந்தாங்க, இல்லை அதை எதிர்த்து பேச ஆரம்பித்தாங்க. ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசேயர் சதிசேயர். இந்த சதிசேயர்கள் பார்க்கும்போது சாடிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சதிசேயர்கள் உயிர் தெழுதலை நம்புறதில்ல, அவங்க தேவதூதர்களையும் நம்புறதில்லை, ஸ்பிரிட் வேர்ல்டை பற்றி நம்புறதே இல்லை. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறதா வாழ்க்கை, இதை தவிர வேற வாழ்க்கை எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை உடையவர்கள். அதில் என்ன பண்ணாங்க, யூதர்கள் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி உயிர் தெழுதலுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை இந்த சீசர்கள் திருடிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாருங்க, சரீரம் காணலை அப்படின்னு சொல்லும்போது அவர் உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க கதை விட்டாங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம் கிடையாது, இது ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரி. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அப்பவே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஒரு கதையை உருவாக்கி எல்லாருக்கிட்டையும் அனுப்பிட்டாங்க. அதனுடைய எஃபெக்ட் தான் என்ன பண்ணுது, மறுபடியும் இந்த சபை மக்கள் ஒரு சிலர் உயிர் தெழுதல் உண்மையாக ஒன்று இருக்குதா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நிறைய சபைகள், அதாவது கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிற சபைகள் நிறைய பேர் உயிர் தெழுதலை நம்புறதில்லை. முக்கியமாக திருத்துவத்தை மறுதளிக்கிற சபைகள் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. யெகோவாவின் சாட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சபை இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து அதாவது இந்த அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய சரீரம் மறுபடியும் உயிர் தெழ வாய்ப்பே இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார்னா அது அவருடைய சொந்த சரீரம் கிடையாது. அது அவர் ஆண்டவர் வித்தியாசமா அவரை உயிர் தெழ வைத்தார். இந்த சரீரம் ஆனால் தோமா என்ன பண்ணாரு, தொட்டு பார்த்தார். தொட்டு பார்க்கும்போது அது அதே சரீரம், அந்த எந்த சரீரம் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே சரீரம் தான் அப்படி இருந்துச்சு. ஆனால் அந்த யெகோவாவின் சாட்சிகள் இந்த உயிர் தெழுதல்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அவங்க ஒரு மாறுபட்ட கருத்து, அதை அவங்களால நம்ப முடியல. அடுத்தது மார்மோனின் உபதேசம், இப்படி ஒரு சர்ச் இருக்குது, லேட்டர் டே சயின்ஸ்னு பேர். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதலை அவங்களால பண்ண முடியல, நம்ப முடியல. ஒரு சிலர் உயிர் தெழுந்தான்னு சொல்றாங்க, ஆனால் உயிர் தெழுந்த பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட சரீரம் ஒரு சாதாரண மனுஷ சரீரம் அல்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கொண்ட சபைகள் உள்ளது. அப்படியும் போனாலும் பிரச்சனை. ஏன்னு சொன்னால், இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவருடைய சொந்த சரீரம் உயிர் தெழலன்னு சொன்னால், நம்ம சொந்த சரீரம் என்ன பண்ணாது, உயிரோடு என்ன பண்ணாது, எழும்பாது. அப்போ அதை தான் பவுல் என்ன பண்ணுறாரு இங்கே சொல்கிறாரு, 13ஆம் வசனம், மரித்தோரின் உயிர் தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோரின் உயிர் தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறலாவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றார். கிறிஸ்துவ நம்பிக்கையில ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா, நம்ம பாவம் எதுக்காக மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நம்ம நித்தியத்துல போய் ஆண்டவரோட சதா காலமும் உயிரோடு வாழ்வதற்காக தான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுது. அப்ப எப்படி நம்ம உயிரோடு எழும்பலன்னு சொன்னா, எப்படி போய் ஆண்டவரோடு நித்திய காலமும் சதா காலமும் போய் ஆண்டவரோடு ஜீவிக்க முடியும்? அப்போ உபதேசத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா, நம்முடைய சரீரம் மறுபடியும் உயிரோடு எழுப்பப்படும். நீங்க ஏன் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, யூ ஹாவ் ஆஃப்டர் லைஃப்,
இந்த வாழ்க்கையை காட்டிலும் இன்னொரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில நீங்க போய் பிரவேசிக்கணும்னு சொன்னா யூ ஷுட் ரைஸ் அகெயின். நம்முடைய சரீரம் மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். பாவத்தை புரிஞ்சுக்கணும். பாவம் என்பது என்னத்தை நம்ம கொண்டு வந்துச்சு? பாவம் என்பது மரணத்தை கொண்டு வந்துச்சு. இப்ப யாரும் மரணத்துக்காக படைக்கப்படலை. முதல்ல ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னா, அவங்க சதா காலமும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், ஒரு ஃபெல்லோஷிப்ல இருக்கணும். அவங்க அவரோடு சேர்ந்து ஒரு ஒரு ஃபேமிலியா என்ன பண்ணோம், மனிதர்களும் ஆண்டவர் என்ன பண்ணோம், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆதாம் ஏவாளை உருவாக்குறார். அவங்க மரிப்பதற்காக உருவாக்கப்படலை. ஆனா என்ன நடக்குது? பாவத்தில் விழறோம். நல்லா பாருங்க, தேவதூதர்களுக்கு என்ன மரணம்? தேவதூதர்களுக்கு நித்தியத்தில் தான் மரணம். சதா காலமும் தள்ளப்பட்டவர்கள், அவங்களுக்கு சதா காலமும் நரகம். யாரு? விழுந்து போனவங்களுக்கு சொல்றேன். விழுந்து போகாதவங்க ஆண்டவரோடு இருக்கிறாங்க. ஆனா விழுந்து போனவங்களுக்கு எவர் லாஸ்டிங் லைஃப் எங்கன்னு சொன்னா நரகத்துல தான், சாத்தானுக்கு. அதனாலதான் என்ன பண்றான், விழுந்து போன சாத்தான் என்ன பண்றான், மனிதர்களை என்ன பண்றான், பாவத்துக்குள்ள விழ வைக்கிறான். எப்படி? நான் விழுந்து போய் நித்தியத்தில் போய் நான் நரகத்தில் கிடப்பேன், ஆனால் இவங்க மட்டும் ஆண்டவரோடு உறவாடிட்டு அவரோடு ஐக்கியத்தில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஃபெல்லோஷிப்பை உடைக்கிறான், பாவத்தில் விழ வைக்கிறான். அப்போ பாவத்தில் இருக்கிற மனுஷன் ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியாது, நித்தியத்தில் போய் சேர முடியாது, எவர்லாஸ்டிங் லைஃபை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரே ஒரு கேள்விதான், அந்த கனியை புசித்தால் நீங்கள் சாவாமல் இருப்பீர்கள், ஆண்டவரை போல் மாறுவீர்கள். இப்படி சொன்ன என்ன பண்ணிட்டான், இப்படி சொல்ல வச்சு என்ன பண்ணிட்டான், விழ வச்சுட்டான். அங்கே போனால் ரொம்ப டாபிக் போனால் லேட் ஆயிரும். ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் இன்றைக்கு உயிர்த்தெழுதல், பாவம் இல்லை. எப்படியோ பாவத்தில் விழுந்தாச்சு. இப்ப பாவத்தில் விழுந்தவங்களுக்கு தேவன் என்ன பண்றாரு, மீட்பை கொடுத்து மறுபடியும் ஒரு உயிர்த்தெழுதலை கொடுத்து இழந்து போன அதே இடத்துல கொண்டு மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள வைக்கிறார். அப்ப மறுபடியும் ஆண்டவரோடு சதா காலம் நாம ஜீவிக்க வேணும்னு சொன்னா நம்மளுடைய சரீரம் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். அததான் மறுபடியும் நாம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்திலிருந்து இல்ல 13 20 வாசிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாம் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ரொம்ப முக்கியமான பேசேஜ் வேத புஸ்தகத்திலே. நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து பேசியிருக்கிற ரொம்ப முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி தான். எப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஏன் உயிரோடு எழுப்பினார்? அவர் தான் ஃபர்ஸ்ட் ரோல் மாடல், அவர் தான் ஆரம்பிச்சு வைக்கிறார். இந்த உயிர்த்தெழுதல் என்பது மனுஷங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்பது, ஹியூமன் பாடி வில் ரெசரக்ட் அகெயின் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினது யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தான், ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக தான் நம்ம என்ன பார்க்கிறோம், நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும் என்பது என்ன பண்ணுது, உறுதியாகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழனா நம்ம உயிர்த்தெழுதெல்லாம் வாய்ப்பே இல்லை. முதல்ல அவருடைய சரீரம் உயிரோடு எழுப்பப்பட்டு, இப்போ நல்லா புரியுதா ஏன் அவர் மாம்சத்தில் வரணும்? நான் முன்னாடி ஒருக்கா சொன்னேன்,
யோவான் 1:14 அந்த மாம்சம் என்ன பண்ணுச்சு? நமக்கு வெளிப்பட்டுச்சு. தேவ மகிமையை நம்ம பார்த்தோம். ஏன் மனுஷங்களை போல மாம்சத்துல வரணும்னு சொன்னா, மாம்சத்துல வந்து உயிர் தெழல பெற்றால் மட்டுமே நாம் எல்லாரும் மாம்சத்துல இருக்கிறவர்கள் மறுபடியும் உயிர் தெழ முடியும். ஒரு அவதாரமா வந்திருக்கலாம். மயில் மேல உட்காந்துட்டு எப்படி நம்மளால இறங்கி வராரு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா காலையில சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி மயில் தான், மேல கீழெல்லாம் விதவிதமா போஸ் கொடுக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து தான் மயில் மேல உட்காந்துட்டு வராரா? அப்படியே வந்திருக்கலாம், அவரு வரல. ஏன்னா அப்படி காமிச்சிட்டு இப்படி காமிச்சிட்டு அப்படி போனா உயிர் தெழுதல் அவசியம் இல்லை. அது வந்து அவதாரம், நோ பிசிக்கல் பாடி. ஆனா நம்மளோட மாம்சத்தை போல ரத்தத்தையும் சதையையும் இந்த மூச்சையும் பெற்றவராய் அவர் வந்தால் மாத்திரமே மரணத்தை ஜெயித்து என்ன பண்ண முடியும்? நாம் எல்லாம் மரணத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அவர் முதலாவது என்ன பண்றாரு? மரணத்தை ஜெயித்தவராய் உயிர் தெழுந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை, ரெசரக்டட் பாடியை முதலாவது என்ன பண்றாரு? அவர் பெற்று அதை கொண்டு வந்து மனுஷங்களுக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. அப்பயே அவர் போயிருக்கலாம், உயிர் தெழுந்து அப்படியே மேலே ஏறிக்கலாம். இல்லை, எல்லாருக்கும் தரிசனம் ஆகிறார். ஏன் தரிசனம் ஆகிறார்னா அதுதான் விட்னஸ். அதை தான் பவுல் மறுபடியும் சொல்றாரு, நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். we are the witness. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் விட்னஸ் யாருன்னு சொன்னா அந்த டிசைபிள்ஸ் தான். அவங்க என்ன பண்றாங்க? அடுத்த விட்னஸை உருவாக்குறாங்க, அடுத்த விட்னஸை உருவாக்குறாங்க. ஏன்னா இது யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிட்டா நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போகுது. நான் ஒரு முறை பல்லு பிரச்சனையில, அறிவு பல்லு பிரச்சனையில போனேன் ஒரு டாக்டர்கிட்ட. அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் என்னன்னு கேட்குறான், நீங்கள் யார், என்ன வேலை செய்றீங்க? அந்த மாதிரி நான் சர்ச்சு பாஸ்டர் அப்படின்னா. ஓ பாஸ்டரா, சாமி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டான். ஏன் அதில் என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னேன். அப்புறம் ஆரம்பித்தான் தான், பல்ல கிளீன் பண்ணானோ பிடுங்கினானோ இல்லையோ, அவன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரு சோசியல் அனிமலு, நம்ம எல்லாரும் ஒரு பேட்ரி. நம்ம பேட்ரி முடிஞ்சதுன்னா அவ்வளோதான், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். நான் சொன்னேன், ஏயா நீ ஒரு டாக்டரு, நீ ஏன் இப்படி சொன்னா எப்படி? நம்மளையெல்லாம் பார்த்தா அனிமல் மாதிரியா இருக்குது, நம்மளையெல்லாம் பார்த்தா பேட்ரி மாதிரியா இருக்குது. நீ வேணா அதை நம்பிக்க, நான் அதை நம்ப தயாரா இல்லை. எனக்கு இன்னொரு வாழ்க்கைய எங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா! அந்த வாழ்க்கைக்காக தான் இந்த வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எங்கேயோ இருந்து வந்தோம், என்னத்தையோ செஞ்சோம், இப்ப எல்லாரும் மண்ணுக்கு மண்ணா போயிட்டு அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிறத விசுவாசிக்கிறவன் நான் அல்ல. எங்கேயோ இருந்து வரல, தாயின் கருவிலிருந்தே கர்த்தர் நம்மை இந்த பூமிக்கு என்று தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த பூமியில விட்டுட்டு போறவர் அல்ல, மறுபடியும் என் சரீரத்தை உயிர்த்தெழ செய்து உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தை என்னை கொடுத்து சதா காலமும் ஆண்டவரோடு இருக்கிற பாக்கியத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் டெம்பரரி லைஃப். இங்க பல்லு பிரச்சனை வரும், சுகர் பிரச்சனை வரும், ஹார்ட் பிரச்சனை வரும், கிட்னி பிரச்சனை வரும், என்ன வேணாலும் வரும். ஆனால் நான் மறுபடியும் உயிரோடு எழும்பின பிறகு எந்த பிரச்சனையும் எனக்கு இருக்காது. தட் இஸ் த பர்ஃபெக்ட் பாடி. அல்லேலூயா! தேவன் எனக்கு கொடுக்க காத்திருக்கிற அந்த சரீரம் என்பது நான் உயிரோடு எழும்பும் போது கர்த்தர் எனக்கு அதை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டார். அப்ப பார்க்கும்போது இந்த விசுவாச அடிப்படையே எப்படி இருக்கிறது? பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம். ஏன் மீட்கப்பட்டோம்? மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை கொண்டு போய் ஆண்டவரோடு சதா காலம் நித்தியத்தில் சேர்ப்பதற்காக மட்டுமே நமக்கு என்ன பண்ணார்? விடுதலையை கொடுத்தாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு, பாவ மன்னிப்பை கொடுத்தாரு, சொல்லிட்டே போலாம். அப்போ ஒவ்வொருவரும் உயிரோடு எழுப்பப்படுவான். முதலாவது கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஆதாமுக்குள் 22ஆம் வசனம், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். வசனத்தை யாரும் மறக்கவே கூடாது. ஏன் நாம் எல்லாரும் மரித்து போறோம்னு சொன்னா ஆதாம்னால தான் மரித்து போறோம்.
ஏன் பாஸ்டர் எனக்கு சுகர் வந்துச்சு, ஏன் பாஸ்டர் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏன் பாஸ்டர் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. நீங்க எந்த தப்பும் செய்யல. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாவத்திலே பிறக்கிறோம். அல்லேலூயா. பாவத்திலே பிறக்கிறோம். மற்றவங்களுக்கு நல்ல சரீரம் இருக்குது, நான் ஹேண்டிகேப்டா இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் கால் இல்லை. நம்ம பாவத்தில் பிறக்கிறோம். ஆனா இங்கேயே முடிந்து போல நம்ம வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம இதை பத்தியே தான் யோசனை பண்ணிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் கொடுத்த பிராமிஸ் என்ன? வாட் இஸ் த பிராமிஸ்? ரெசரக்டட் பாடி, மீட்கப்பட்ட சரீரம். இங்கதான் நீங்க ஹேண்டிகாப்டு, அங்க நீங்க ஹேண்டிகாப்டு கிடையாது. இங்கதான் நீங்க ஒரு நோயாளி, அங்க நீங்க ஒரு நோயாளி கிடையாது. இங்கதான் நீங்க கருப்பு சிவப்பு, அங்க எல்லாமே ஒரே நிறம் தான். அல்லேலூயா. ஃபேர் அண்ட் லவ்லி போட தேவையில்லை. அப்புறம் அதுக்கு பேர் என்ன, என்னென்னமோ வந்துருச்சு, இப்ப மறந்து போச்சு, எனக்கு வரமாட்டேங்குது. அங்க எல்லாரையும் ஈக்குவலா தான் பார்க்க போறாங்க. இங்க தான் குட்டை ஹைட்டு, அங்க எல்லாமே ஒண்ணுதான். நிறைய பேர் என் பையனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எத்தனாவது படிக்கிறான்னு கேட்டாங்க. அஞ்சாவது படிக்கிறானா, பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கிறான், அவன் வளர மாட்டேங்கிறான், என்ன பண்றது. அடுத்து என் பொண்ணு வளர்ந்துட்டே வந்துடுறா. 2 பேர் இப்போ ஒரே ஹைட் ஆயிட்டாங்க. இவனுடைய லஞ்சு பேக்கை இவ தூக்கிட்டு போறான். யார் லஞ்சு பேக்க? அவன் 5வது படிக்கிறான், இவன் 1வது படிக்கிறான். 5வது படிக்கிற லஞ்சு பேக் என்ன பண்றா, 1வது படிக்கிற தூக்கிட்டு போறா. மண்டையில் ஒன்று போடுறா, ஒழுங்கா தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கும்போது 2 பேரும் ஈக்குவல் ஆயிட்டாங்க. ஒரு ஆள் வளருது, ஒரு ஆள் வளர மாட்டேங்குது. என்ன பண்றது? ஒருத்தர் ஹைட்டா இருக்கிறாங்க, ஒருத்தர் குண்டா இருக்கிறாங்க, ஒருத்தர் ஒல்லியா இருக்கிறாங்க. நிறைய பேர் காம்ப்ளெக்ஷன். இதுல ஒரு சிலர் அழகா இருக்கிறாங்க, ஒரு சிலர் கிளியோபட்ரா மாதிரி இருக்கிறாங்க. கிளியோபட்ரா தெரியுமா உங்களுக்கு? எகிப்திய அழகி. அல்லேலூயா. எகிப்திய அழகி. நான் கூட உலக அழகின்னு சொன்னா நல்லா கலரா இருப்பாருன்னு நினைச்சேன். கடைசியில போட்டோவை பார்த்தா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனா உலக அழகின்னு என்ன பண்ணிக்கிறாங்க, பட்டம் கொடுத்துருக்குறாங்க. இங்கதான் நம்முடைய சரீரத்தை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, இப்படி வச்சுக்கணும் உலகம் தீர்மானிக்குது. மேனேஜிங் கம்பெனிஸ் தீர்மானிக்குது. ஸ்கின் கலரை பார்த்து நம்மளை யாரு என்னன்னு மதிக்கிறானுங்க. ஆனா அங்க அப்படி இல்லை. எல்லா ரெசரக்டட் பாடியும் ஒரே பாடி தான். அல்லேலூயா சொல்லுங்க. உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம். உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்திலிருந்து வருகிற பிரகாசத்தை பார்த்தா அதுல ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயா. இப்ப எல்லாரும் எப்படா அந்த சரீரத்தை பெறுவோம் அப்படிங்கிற வாஞ்சையோடு இருக்கணும். அல்லேலூயா. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன். அல்லேலூயா. நானும் தேவனோடு இருப்பேன். எவ்வளோ அழகா எழுதிக்கிறாங்க பாருங்க அந்த பாடல். இப்போ யாரும் அந்த மாதிரி பாட்டில் எழுதுறது இல்லை. இதுதான் மீனிங். ஏன் அந்த பாட்டை அப்படி எழுதுனாங்கன்னு சொன்னா, நீ ஆதாமினால் மரித்தவனானால், ஆனா இயேசு கிறிஸ்துவினால் நீ என்னவா பண்ற? இப்ப உயிர்ப்பிக்கப்பட்ட மனுஷனாய் மனுஷியாய் நீ மாறுகிறாய். அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. He is the first born fruit of resurrection. யாருன்னு சொன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னு சொன்னா we will be resurrected. நாம் ரெசரக்ஷனை பெற்றுக்கொள்வதற்காக, உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வதற்காக. அதுக்கு அடுத்து பாருங்க 24. அதர் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அப்பதான் ராஜ்யமே ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் உலகமே ஆரம்பிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஆளுகையே அப்பதான் ஆரம்பிக்கப்படுகிறது. சரி, அடுத்து எங்க போவோம்? 35 போவோம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது. நீ விதைக்கிற போது
இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தை வெறும் விதையை விதைக்கிறார். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாராம்? விதைகளுக்கு மேனியை கொடுப்பது போல நம் ஒவ்வொருவருக்கும் என்ன பண்றாராம்? மேனியை. 42க்கு போவோம். மரித்தோரின் உயிர் தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எப்படின்னு சொன்னா, நீங்க இந்த உருவம் அப்படியே தான் இருக்கும், இந்த உருவம் மாறாது. நான் உங்களை பார்த்தேன்னு சொன்னா, பரலோகத்தில் அவங்கள பார்த்தேன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். இந்த பிரதரு, இந்த சிஸ்டரு, அவங்க இவங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரங்க, சபை விசுவாசிங்க, மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா எல்லாருக்கும் இப்போ என்ன உருவத்தை கொடுத்துருக்காரோ அதே உருவம் தான் அங்கேயும் இருக்கும், மாறாது. ஆனா ஆவிக்குரிய சரீரமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற பலவீனம் உள்ளது, இங்க இருக்கிறது கனவீனம் உள்ளது. இதெல்லாம் என்னவா மாறிடும்? இது எல்லாமே மாறி மகிமை உள்ளதா எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். நடக்க முடியாதவங்களாம் நடப்பாங்க, திக்கி திக்கி பேசுறவங்களாம் நல்லா பேசுவாங்க. அல்லேலூயா. என்னெல்லாம் இங்க பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் அங்க மாறிடும். யாரும் கண்ணாடி போட்டிருக்க மாட்டீங்க, சோத்திரம். இங்க தான் கண்ணாடி போட்டிருப்பீங்க, கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருப்பீங்க. அங்க யாரும் கண்ணாடி போட்டிருக்க மாட்டீங்க. நல்ல மகிமையா இருக்கும், பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்கும். வரிசையா கர்த்தர் எழுப்புறார். இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பிராமிஸ் என்னன்னு சொன்னா இம்மார்டலிட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடியே சாத்தான் வஞ்சிக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் சாத்தாங்கிட்ட போய் என்ன கேட்கறான் தெரியுமா? சாத்தாங்கிட்ட என்ன கேட்பான் சொல்லுங்க? என்ன கேட்கறான் சாத்தான்கிட்ட? சாகா வரம் வேணும்னு சொல்லி தான் கேட்கறான். இந்த ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கான் பாருங்க, அவன் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கானா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல. என்ன ரிசர்ச்னு கேட்டா, அவனுடைய ஆயுஷ் நாட்களை எப்படி அதிகரிக்கலாம், இன்னும் ரஷ்யாவுடைய தலைவராக இன்னொரு 50 வருஷம் நம்ம இருக்கலாம், அதற்குண்டான ஆராய்ச்சியை பண்ணுங்க. எனக்கு சாகிறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹிட்லர் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு யார் சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டானா. என்ன பண்ணுவானா, 4-5 பேர் வச்சிருப்பானா. அந்த 4-5 பேர்கிட்ட முதல்ல கொடுங்க அப்படின்பானா. ஆமாம், அவங்களுடைய சொந்த வேலைக்காரங்க செய்கிற சாப்பாட்டே ஹிட்லர் சாப்பிட மாட்டான். ஃபஸ்ட்டு அந்த வேலை செய்கிறவங்களுக்கு கொடுங்க அப்படின்பானா. அந்த வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் அதையும் சாப்பாட்டையும் வாங்கி சாப்பிடுவானோ. அப்போ எந்த அளவுக்கு யாராவது எதையாவது கலந்து நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு உயிர் மேலே எவ்வளோ பயன் பார்த்துக்குங்க. இப்பேற்பட்ட பயந்தாங்குழி தான் உலகத்தையே ஆண்டவன். மரணத்தை சந்திப்பதற்கு அவர்களுக்கு பயம். ஊசியை வாங்கி போட்டுக்குவாங்க, செக் பண்ணுவாங்க, சாப்பாடெல்லாம் பயங்கரமாக பார்த்து தான் சாப்பிடுவாங்க. அடுத்து நார்த்து கொரியாவில் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, முடிய சட்டி மாதிரி கவுத்திருப்பான். அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிறதுலே பயங்கரமானவன் அவன் தான். அவன் யாரையுமே நம்ப மாட்டான், கூட இருக்கவன் நம்ப மாட்டான். ஃப்ளைட்டில் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போனதில்லை. ஏன் தெரியுமா? உயிர் மேலே இருக்கிற பயம். ட்ரெயினில் தான் போவான். போய் பாருங்க, அங்கேருந்து அமெரிக்கா போனாலும் கூட ட்ரெயினில் தான் போவானா. இங்கேருந்து அப்படியே ட்ரெயின் ஓட்டி 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 1 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஃப்ளைட்டில் போக மாட்டேன். போய் 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 அங்கேருந்து ஒரு கப்பல் எடுத்து அவனுக்குன்னே மேப் போடுவாங்க.
நிஜமா நடக்கிறதான்னு சொல்கிறேன். அவனுக்குனே ஒரு மேப் போடுவாங்க. இந்த நாட்டுக்கு போய் இங்கிருந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் கப்பல்லையே என்ன பண்ணுவான்னா ரொம்ப தூரம்லாம் போகக்கூடாது, கரெக்டாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளோதான் கிராஸ் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுங்க ட்ரெயினை ஓட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ட்ரெயின் வச்சுருக்குறாங்க, உள்ள ஒரு கார் வச்சுருக்குறாங்க ட்ரெயினுக்குள்ளேயே. அதுவும் எந்த நாட்டுக்கு போனாலுமே அவன் எந்த நாட்டுக்கு போகிறதில்ல, எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாடு கொடுக்குற காரை பயன்படுத்த மாட்டாங்க, அவங்க கொண்டு போகிற காரில் தான் போவாங்க. ஏன்னு சொன்னால் அதில் ஏதாவது சுட்டுட்டாங்கன்னா எங்கள் தலைவர் செத்து போயிடுவார். உலகத்தில் இருக்கிற பெருந்தலைவர்கள் எல்லாம் உயிருக்கு பயந்தவனாக இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு விசுவாச வீரன் இன்னைக்கு மறிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். ஏன்னு சொன்னால் கர்த்தர் என்னை உயிரோடு எழுப்ப போகிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சு போகிற வாழ்க்கை அல்ல, செத்து போன வாழ்க்கை அல்ல. என் மனைவியை நான் மறுபடியும் பார்க்க போகிறேன், என் பிள்ளைகளை நான் மறுபடியும் பார்க்க. அதுக்கு தான் சொல்கிறது, சண்டை போடாதீங்க, சமாதானமாக இருங்கன்ட்டு. இங்கே சண்டை போட்டுருந்தீங்கன்னா பரலோகத்தில் சண்டை போட போகிறீங்களா? நீங்கள் அங்கே போகவே முடியாது. ஆண்டவர் பார்ப்பார். இங்கேயே மனைவியும் புருஷனையும் நேசிக்காதவன் அங்கே வந்து நேசிக்குவா போகிறான். அதனால தான் சொல்கிறாரு, மறுபடியும் நித்தியத்தில் தேவனோடு சதா காலமும் வாழுகிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா இங்க எவ்வளோ ஐக்கியமா சந்தோஷமா அன்பை வெளிப்படுத்துறவர்களாக இருந்தால் மாத்திரமே மறுபடியும் அங்கே போய் அன்பை வெளிப்படுத்துறவங்களா இருப்போம். ஏன்னு சொன்னா அங்கேயும் ஒரு மீட்டிங் பிளேஸ் இருக்குது. இங்கே கடன் வாங்கிட்டா இங்கேயே கட்டி முடிச்சிருங்க. கடைசியில் அங்கே வந்து எவனும் என்ன பண்ணக்கூடாது, செக் புக்கையோ பேங்க் புக்கையோ சேர்த்துட்டு வந்து டேய் நீ பூமியில் இருக்குமா கடன் கொடுக்கணும்னு வந்துடக்கூடாது. அதனால தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க இங்கேயே கரெக்ட் பண்ணி மறிக்கிறதுக்கு முன்னாடி. அல்லேலூயா. டாக்டர் சொல்றாரா 6 மாதம் தான் உனக்கு இருக்குது, அந்த 6 மாதத்தில் என்ன பண்ணிடணும், எதெல்லாம் சரி செய்யணுமோ அதெல்லாம் என்ன பண்ணிடணும், சரி செஞ்சிடணும். 6 மாதம் உட்காந்து எல்லாத்தையும் சண்டை போட்டுருக்கக்கூடாது. ஏன்னா எதுக்காக நம்ம மறிக்கிறோம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதுக்காக மறிக்கிறீங்க, நீங்கள் மறிக்கல, விதைக்கப்படுகிறீர்கள். எதுக்காக விதைக்கப்படுகிறீர்கள்? புதிய மேனியை கொடுத்து கர்த்தர் உங்களை எழுப்புவதற்காகவே நீங்கள் விதைக்கப்படுகிறீர்கள். அப்போ மறிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழும்ப போறேங்கிற விசுவாசத்தோட மறிக்கிறவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்க்க போறேன், அதனாலதான் சொல்றது கிறிஸ்துவ ஃபியூனரல்ல அடக்க ஆராதனையில யாரும் அழவே கூடாது. அல்லேலூயா. வெள்ளைக்காரங்களாம் அழுகுறாங்களான்னு பார்த்தீங்களா? நம்ம ஆளுதான் பறந்து அழுதுட்டு இருக்கிறான். வெள்ளைக்காரன் எவனுமே ஒரு சொட்டு தண்ணி தான் வரும், அது ஒரு கர்ச்சீப் வச்சிருப்பான், அப்படி தொடச்சிட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளோதான். ஒருத்தன் கேட்கறான், பாஸ்டர் இவங்களாம் இருதயம் இருக்குதா? இல்லை, ஏன்னா கணவர் செத்து போயிட்டாருங்கிறாங்க, பிள்ளைங்க செத்து போயிட்டாங்கிறாங்க. சும்மா வந்து ஒரு 2 நிமிஷம் கண்ணை தொடச்சிட்டு போயிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் மறுபடியும் நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம், எலும்பு போகிறோம். நம்ம கல்லறையில் பணத்தை இறக்கிறதுக்குள்ளே இவன் போய் விழுந்துருவான்றதுக்குள்ள பார்க்குறேன். எத்தனை முறை தான் பார்க்கறது? அடிக்க வரான் பெட்டியை வச்சு மேலே ஆணி அடித்து அவனை அடிக்க விடாம ஊன் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்போ கடைசியில் அப்படி சொல்கிறவங்களாம் என்ன பண்ண, உள்ளே போட்டு தள்ளி நீயும் சாவுன்னு போட்டு முக்கி மூடிடணும். அப்படித்தான் பண்ணணும் இனிமேல். ஏன்னா உயிரோடு இருக்கும்போது யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. உயிரோடு இருக்கும்போது அந்தாலும் பாருங்கள் எனக்கு சோறு போகிறதில்ல. என்கிட்ட எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க தெரியும், என்னை யாரும் கவனிக்கிறதில்ல, எனக்கு சோறு போகிறதில்ல. என் பையன் காசை வாங்கிட்டு அவன் பாட்டு செலவு பண்ணிட்டு இருக்கிறான், அங்கே சுற்றி இருக்கிறான் இங்கே சுற்றிட்டான். ஐயோ மருமகளா, அதுக்கு மேலே இதுதான் ஜப குறிப்பாகவே வரும். கடைசியில் அவன் செத்து போனதுக்கப்புறம் அடக்க ஆராதனைகளை பாருங்க, ஐயோ தேம்பி பறந்து அழுவாங்க. அப்படி சேர்த்தான் இப்படி சேர்த்தான். ஒரு அடக்க ஆராதனையில் எல்லாம் அமைதியாக இருக்கிறான், ஒருத்தன் பாருங்க மூட்டி விடுறான். அது எப்படின்னே தெரில. எல்லாரும் அமைதியாக ஆகுறாங்க. சரி நம்ம ஜெபம் பண்ணலாம் அடக்கம் பண்ணலான்னு போனால் ஒருத்தர் என்னங்கிறான், ஐயோ இப்படி இருந்தியே அப்படி இருந்தியே அங்கே போனியே இதை பார்த்தியே அதை பார்த்தியே மறுபடியும் எல்லாரும் சேர்ந்துக்கிறாங்க. எப்படா அமைதியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டே நீ அமைதியாக போடா ஒரு பக்கம் உட்கார்றா. அதுக்கப்புறம் தான் அடக்காரதுன்னு நடத்த முடிஞ்சு. இருக்கும்போது எவனுக்கும் மரியாதை கிடையாது. ஆனால் சாவில் பாருங்க அப்படியே என்னமோ செத்து போனவங்க உயிரோடு எழுப்புற மாதிரி அழுதுட்டு இருப்பாங்க. ஆனால் அழுகிறதுக்காக கர்த்தர் நம்மளை இந்த சரீரத்தை கொடுக்க வேலை.
நம்ம ஒருத்தர் செத்து போனாங்கன்னா சந்தோஷம் பண்ணோம். சரி, நம்ம அந்த சரீரத்தை விதைக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் என்ன பண்ண போறாங்க? எழுந்திருக்க போறாங்க. இங்கதான் வியாதி, இங்கதான் கஷ்டம், இங்கதான் பிரச்சனை, இங்கதான் உபத்திரம். இங்கிருந்து ஆண்டவர் ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் பண்ணணும். எத்தனை நாள் உக்காந்துட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் ஊசியெல்லாம் குத்திக்கிட்டு மாத்திரையை தின்னுக்கிட்டு எல்லாருக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம், மற்றவங்களும் கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். இன்னைக்கு நைட்டு படுத்து அப்படியே கண்ணை மூணா அடுத்த நாள் பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. போய் உக்காந்து இழுத்துக்கிட்டு அங்கேயும் போய் இங்கேயும் போய் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம், உபத்திரம். அதனால கர்த்தர் சொன்னாரு, உனக்கு நான் கொடுத்துருக்கிற வாழ்க்கை வரைக்கும் நீ இருப்ப, அதுக்கு மேல சந்தோஷமா கண்ணை மூடிடு. அல்லேலூயா. உன் சரீரம் விதைக்கப்பட்டால் மறுரூபத்துல எழுந்திருக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அடுத்தது டைம் இல்ல, 52ஆம் வசனத்துக்கு போவோம். எக்காலம் தொனிக்கும், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று எழுந்திருக்கிற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. தி அல்டிமேட் ஃபெய்த் இன் கிறிஸ்டியன் லைஃப் என்னன்னு சொன்னா, மரணம் விழுங்கப்பட வேண்டும். அப்புறம் தான் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. எல்லாரும் பாதாளத்தை ஜெயிக்க போறோம். அல்லேலூயா. எப்படி பாதாளத்தை ஜெயிக்க போறோம்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினது மாதிரி நாம் எல்லாம் உயிரோடு எழுப்பப்பட போகிறோம். தான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனால் உண்டான ஒரு வாக்கு தத்தம், ஒரு பிராமிஸ். அப்போ நம்ம எதை பத்தி கவலைப்படவே கூடாது. உங்க ஹார்ட்ல ஹோல் இருக்கு, சந்தோஷமா சரி ரைட்டு, ஹோல் தானே இருக்குது. நிறைய பேர் ஹார்ட்டே இல்லாமல் இருக்கிறான். நமக்கு ஹார்ட்ல என்னது? ஹோல் தான் இருக்குது. உங்களுக்கு இத்தனை ஆண்டு தான் கர்த்தர் கொடுத்துருக்காரு, சரி ரைட்டு, ஸ்தோத்திரம், அத்தனை ஆண்டு தானே கொடுத்துருக்காரு. எதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னு சொன்னா, சாவை ஜெயிப்பதற்காக, மரணத்தை விழுங்குவதற்காக, பாதாளத்தை ஜெயிப்பதற்காகவே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? ரட்சித்து இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவன் அப்படிங்கிற அடையாளத்தை பெற்ற பிறகு, மீட்கப்பட்டவன் அப்படிங்கிற அடையாளத்தை பெற்ற பிறகு, இந்த சரீரம் அல்ல, மறுரூபமாக்கப்பட்ட சரீரமே நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு திட்டம், நமக்காக வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை என்னன்னு சொன்னா, மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், ரெசரக்டட் பாடி. உயிரோடு எழுப்பின பிறகுதான் ஆண்டவரே நாம தரிசிக்க முடியும். அல்லேலூயா. இன்னும் இந்த சரீரத்தையே பார்த்துட்டு இருந்தா ஆண்டவரை போய் முகமுகமா பார்க்க முடியாது. இந்த சரீரம் விதைக்கப்பட்டதுன்னா ஸ்தோத்திரம், மறுபடியும் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். விதைக்கப்பட்ட சரீரத்துல போய் ஆண்டவரோடு பார்ப்போம். அப்பதான் மரணம் என்பது, பாவம் என்பது, பாதாளம் என்பது தோற்கடிக்கப்பட்டு தேவனோடு சதா காலமும் நித்தியத்துல வாழ்கிற வாழ்க்கைய கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இப்ப சேலஞ்ச் என்னன்னு சொன்னா, நம்ம மட்டும் மறுரூபமாக்கப்படக்கூடாது, நம்ம குடும்பம் முழுவதும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மறுரூபமாக்கப்படும். நம்ம சொந்தக்காரங்க, நம்ம மக்கள், நம்ம இனம், அவங்க எல்லாம் ஆண்டவரை சந்திக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். எழும்பி நிற்போம். உயிர்த்தெழுதல் என்பது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு திட்டம், ஒரு வாக்கு தத்தம். நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் you will have an everlasting life, நித்திய ஜீவன். யோவான் 3:16 சொல்லுது, நித்திய ஜீவன், everlasting life, immortality. அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வாழணும்னு சொல்லிட்டு ஏதோ செய்து கொண்டு இருக்கிறாங்க, மரணத்தின் பயத்தில் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் மரணத்தின் பயத்திலிருந்து, பாதாளத்தின் பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, நம்மை ரட்சித்து, நம்மளை மீட்டு
நம்மளை பரிசுத்தப்படுத்தி மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை வாக்குத்தத்தத்தில் வைத்து எக்கால தொனி துணிக்கும் போது, அந்த ட்ரம்பட் சவுண்ட் எக்கால தொனி துணிக்கும் போது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பிறகு உயிரோடு இருக்கவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவ திட்டம். இதற்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. அந்த நாளுக்காக ரொம்ப ஆர்வமோடு காத்திருக்கிறோம். நீங்க இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இந்த ரகசியத்தை போய் சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த ரகசியத்தை பத்தி சொல்லுங்க. எல்லாரும் உயிரோடு எழும்ப வேண்டும். யாரும் பாவத்திலே மரிக்க கூடாது. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். கிறிஸ்து இல்லாம யாரும் மரிக்க கூடாது. அதுதான் நோக்கம், அதுதான் திட்டம். ஏன் ஊழியம் செய்யறோம்? கிறிஸ்து இல்லாம யாரும் மரிக்க கூடாது. கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவங்க மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பாங்க. தேவன் சொல்லி இருக்கிறார். அதனால நம்மை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான ஊழியத்தை நாம் செய்வோமாக. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் கூட நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த கொரிந்து புஸ்தகத்தில் முதல் கொரிந்தியரிலிருந்து பலவிதமான சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இவை எல்லாம் அறிந்து கொண்டோம். எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த, மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க சொல்ல நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள்லாம் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கிறீங்க. ஜூலை மாதம் எல்லாருக்கும் நன்மை உண்டாகிற மாதமாய், ஒரு அற்புத மாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய தேவைகளை சந்திக்கப்படட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. அல்லேலூயா. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம் என்று சொல்லி அப்படி உதடுகளால் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீர் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன்,
காண்கிறேன், மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன், வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நீரானே என் துணையானே, உம் நிழலில் கலிகூறுவே. நீரானே என் துணையானே, உம் நிழலில் கலிகூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா, உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். எல்லாரும் சேர்ந்தாமே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி